துணிச்சலாக வந்து சாட்சி சொன்ன தலைமை காவலர் ரேவதி. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வைஃப் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையே அந்த அங்கே அடிக்கிற அடியை பார்த்தோன்னே அந்த வர்ற ரத்தத்தை பார்த்தோன்னே அவளுக்குள்ள இருக்கிற மனசு இல்லை. அப்படி எனக்கு ஓய்வு வந்திருக்காங்க. இவங்களோட சாட்சி தான் தந்தை மகன் கொள்ளை வழக்குல முக்கியமான சாட்சி. அப்பப்போ நான் போன் அடிப்பேன் எப்போ நைட் டியூட்டி போகிறதுனால அப்பப்போ போன் அடிப்பேன். எங்கே இருக்க என்ன அப்பப்போ நான் போன் அடிப்பேன் அப்படி அடிக்கும் போது ஒரு ரத்தத்தை பார்த்து வெடி வந்துட்டாங்க. திருப்பி அப்போ இந்த மாதிரி வெடி அடிச்சுட்டாங்க. மூளை தகவலை சொன்னது. தனது உயிருக்கும் பணிக்கும் பாதிப்பு இருக்கிறது என்ற நிலையிலும் துணிச்சலாக வந்து சாட்சி சொன்ன சிங்க பெண். அப்போ நான் என்ன, இதனால உனக்கு வேலைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு அதனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அதை அப்படியே சொல்லுவேன். இந்த வேலையை விட்டு தூக்குவோம்ல, அதனால் அன்றைக்கி என்ன நடந்தியோ அதை அப்படியே சொல்லுவேன். அவங்க பேரை சொல்லி விரும்பல அடிச்சுட்டு போயிருக்காங்க. திருப்பி மறுபடியும் இன்னொருத்தவங்க 11 மறுபடியும் அந்த கேப்பில் மறுபடியும் அவங்க அந்த அடி தாங்க முடியாமல் அவங்க அப்பா வந்து தண்ணி கட்டிருப்பாங்க போல். என்னோடய வைப்பிட ஏமா கொண்டு போய் தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 11 மறுபடியும் திருப்பி 2வது படிச்சிருக்காங்க. அந்த அடி விடிய அடிச்சிருக்காங்க. அது இங்கேருந்து மாஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிறாங்க. அப்பவும் இவங்க மாஜிஸ்ட்ரேட் உண்மையை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு கிட்ட மறுபடியும் அடிச்சுட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் அவர்கள் இருவரும் உயிரிழந்து அந்த வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 9 பேருக்கு வருகிற 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படுகிறதா என ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் விதிமுறைகளுக்கு மீறி அவர்கள் அந்த செல்போன் கடையை திறந்து வைத்திருந்தார்கள் என்பது மட்டுமே அவர்கள் மீதான குற்றச்சாட்டு. காவல் நிலையத்தில் வைத்து விடிய அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று தற்போது தீர்ப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் தொடங்கிய அனைவருமே கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அது 20/6/2020 நாள். அன்றைய தினம் தலைமை காவலர் ரேவதி இரவு நேர பணியில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இருந்திருக்கிறார். அவரது கணவரும் அங்கேயேதான் காவலராக பணிபுரிந்திருக்கிறார். அன்றைய தினம் எத்தனை சத்தங்கள், அலோலங்கள், கூக்குரல்கள் அவரது காதுகளை எட்டியதோ, அவரது மனதை பாதித்ததோ தெரியவில்லை. முதலில் மகன், அடுத்ததாக தந்தை. இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறார்கள். அவர்களது உடலில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருந்ததாக நீதிமன்ற பதிவுகளிலேயே கோப்புகளிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை அப்போது பாரதிதாசன் அந்த மேஜிஸ்ட்ரேட் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று காவலர்களிடம் விசாரித்த போதுதான் தலைமை காவலராக அப்போது பணியில் இருந்த ரேவதி அவர்களிடம் விசாரிக்கிறார். அப்போது அவர் உண்மையை மறைக்கவில்லை. தானும் ஒரு காவலர் என ஒதுங்கி கொண்டு அவர் நின்றிருக்கலாம். ஆனால் ஒதுங்கிவிடவில்லை. மனிதத்தை தலை தூக்கிய சிங்க பெண்ணாக அவர் அங்கு துணிச்சலோடு செயல்பட்டார். அப்போதே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய தடயங்களை சேகரியுங்கள், லத்தியில் ரத்தம் இருக்கிறது, சுவரில் ரத்தம் இருக்கிறது என பதிவிட்டு இருக்கிறார் ரேவதி அவர்கள். விடிய விட்டு தொடர்ந்து தாக்குதல் நடந்தது என அவர் பதிவை சொல்லி இருக்கிறார். அவர், மருத்துவர் உள்ளிட்டோரின் சாட்சிகள் முக்கியமாக பார்க்கப்படும் நிலையில் இந்த வழக்கில் வருகிற 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. உயர் அதிகாரிகள் தொடங்கி 10 காவலர்கள் இதில் சிக்கி இருக்கும் நிலையில் அவர்களில் ஒருவர் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரிழந்து விடுகிறார். 9 காவலர்களில் சிலர் அப்ரூவராகவும் மாறினர். அவர்களில் 9 பேருக்கும் தற்போது 30ஆம் தேதி என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கொலை குற்றத்துக்கு உள்ளான எந்த காவல் நிலையமோ அங்கேயே பணியாற்றி நெஞ்சம் நிமிர்ந்து சாட்சியை கூறி நீதியை நிலைநாட்ட எத்தனித்திருக்கும் தலைமை காவலர் ரேவதி அவர்களுக்கு தமிழக மக்கள் அனைவருமே நன்றிகளையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒரு முறை பதிவிட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.